துணியா தூக்கி பொம்பளை உட்காந்துக்கிறாங்க, வயசு பொண்ணு உட்காந்துக்குது, அம்மா மாதிரி உட்காந்துக்கிறாங்க, ஆயா மாதிரி உட்காந்துக்கிறாங்க, 4 3 ஓட்டு அவசரப்படாத கை குட்ட முடிச்சிட்டோம். 4 3 ஓட்டு துணியை தூக்கி காட்டு என்ன அதுக்கு அர்த்தம் கேட்கிறேன். அதாவது நீங்க வளைஞ்சு நீங்க வையே போவீங்க, நேரம் வையா போவீங்க, நாங்க வையா நேரா போவோம். நான் வளைஞ்சே போனாலும் வைக்கு வந்துருவேன். புரிஞ்சா இல்லையா? நான் சொல்லக்கூடிய வார்த்தை தப்பா இருந்தா பின்னாடி அடி, சரி முன்னாடி அடிக்காத. சரி முன்னாடி அடிச்சுனாக்கா ஏன்னா நீ பொண்ணாடி காலால வேலை கையால செய்யறேன். ஆமா ஏய் நான் என்ன சொன்னேன்? 4 3 ஓட்டு துணி தூக்கி காட்டுங்க. அதுக்கு என்ன விளக்கம்? அதுக்கு என்ன விளக்கம்? திருவண்ணாமலைக்கு திருப்பத்தூருக்கு ரோடு, திருவண்ணாமலைக்கு திருப்பத்தூருக்கு ரோடு, ரோடு பக்கத்துல பெரிய பில்டிங், பக்கத்துல பெரிய ரோடு, ரோட்டுக்கு பக்கத்துல பெரிய பில்டிங், 4 3 ரோடு, ரோட்டுக்கு பக்கத்துல பெரிய பில்டிங். ஆமா பில்டிங் பக்கத்துல சின்ன கூரை வீடு, பில்டிங் பக்கத்துல சின்ன கூரை வீடு இந்த மாதிரி. ஆமா அந்த கூரை வீட்டுல ஒரு 16 வயசு பொண்ணு மஞ்சள் பூசிக்கின்னு குங்குமம் இட்டுக்கின்னு தலைநேரியா பூ வச்சுக்கின்னு காலையில அழகா கும்புன்னு அங்க உட்காந்துங்கிறான். வயசு என்னடா கேளு, அவங்க உட்காந்துங்கிறான். நான் என்ன பண்ணேன்? கோட்டு சூட்டு பூட்டு கட்டுமா போன அந்த ஐயா போனேன். நீ நானு உனக்கு அதெல்லாம் வச்சுங்க, கோட்டு சூட்டு. ஆமா வச்சுக்கிறேன். கோட்டு சூட்டு பூட்டெல்லாம் போட்டுங்க. ஆமா எவ்வளவு பணம் வச்சுங்க? ஒரே ரூபாய் கிடையாது. ஒரே ரூபாய் இல்லையா? கிடையாது. கோட்டு சூட்டு போட்டுங்க. ஆமா ஒரே ரூபாய் கிடையாது. கிடையாது அந்த பொண்ணுகிட்ட போனேன். சரி போ. அந்த ஞாபகமே இல்லாத பண்ணிட்டு வந்தாரு. அந்த ஞாபகம் தான் அதுதான்டா நேரில் போய் மாமா மாமா நீங்க என்ன வச்சு பிழைக்க பாருப்பா மாலி மாமா.
பார்த்தா ஒன்னால மச்சான் ஏடா மச்சான் என்ன அடிச்ச உடனே அங்க ஸ்டார்ட் ஆகும் பாரு. அடிங்கேரியில கூட்டா ஆட கூட்டா வேற ஆனாலும் ஆகட்டும் இதுதான் பன்னீர் வாஜார கூட்டு போயிட்டு அங்க என்ன ஊருக்கு நம்ம போயிட்டாக்கா எங்க திருக்கோவில் பக்கம் ஆமா அங்க அவரு ஊர்ல அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல 5 கிலோ 500 பணத்துக்கா 5 கிலோ அரிசிக்கா இவங்க மேட்டே முடிச்சு விட்டாரு ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா? ஆமா எனக்கா பன்னீர் வாஜார பண்ணி விட்டாரு 500 ரூபாய்க்கு நான் அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் தான் சூழ்நிலை வச்சேன் 500 ரூபாய்க்கு அவர் 500 ரூபாய்க்கு 5 கிலோ அரிசிக்கும் எனக்கு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. உனக்கா ஆமா இவனுக்கு எப்படி தெரியும்? நான் வாய் வாயெல்லாம் வாங்கி போறேன் தெரியும் இவனுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறேன். என்ன நேத்து பண்ணாங்க இவனை முந்தாண்டியா பண்ணி பக்கத்து பேட்டில போட்டு வச்சிருக்காங்க. அது பேச போற பாருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் உங்களுக்கு தெரியும். சரி போகட்டும் ஆ. என்ன டைம் இல்ல ஆமா ஆமா சரியா ஆ. டைமுக்கு வந்தா ஆ. டைம் சரி ஓ சரி வா 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 கீழன் பெண்ணில் மனத தொட்டி போறவரே உங்கள் எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க கீழமானத்தை சொல்லி விட்டு போறவரே உங்கள் எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க உங்கள் எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க கீழன் பெண்ணில் மனத தொட்டி போறவரே உங்கள் எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க கீழமானத்தை தோண்டி விட்டு போறவரே உங்கள் எண்ணத்தை சொல்லி விட்டு ஏ மக்கு மாமா ஆ, நீ தான் அம்மா என்ன ஒண்டி ரசிச்சு பாடுறது ஏ பறவை பூரா என்ன அடிக்கிறவங்க தான். நான் அடிக்க மாட்டேன் ஆமா சரியா ஆமா எப்போதும் ஆ, என் பக்கத்துல இருப்பல ஆமா அம்மா எல்லா வேலையும் தானே செய்யற ஆமா என்ன வேலை எடுக்க பிடிக்க வைக்கும். டேய், நான் என்ன சொன்னேன்? அந்த அம்மாவுக்கு நான் என்னங்கிறேன்? பிடிக்க வைக்கின்ற பின்ன அங்கதான் இருக்கிறேன். எங்கடா அந்த அம்மா நீ ஏன் பிடிச்சிட்டு வைக்கிற எனக்கு அம்மா? சரி மீன் வார்த்தைகள் போகட்டும் ஆ. எனக்கு அன்பாக ஆ. அன்பளை ஆ. படைத்த கர்மகுலத்தை சேர்ந்த ஆ, ஐயா வர விளங்கம் ஆ. பாய் அவர்கள் எங்க ஆம்பளை பேர் வாக்கு அழகேசன். எங்க ஆம்பளை பேர் வாக்கு அசாத அசாத இல்ல ஞானவள்ளி. ஏய் அசாத அது பேரு ஏய் நம்ம பேர் ஞானவள்ளி என்ன வண்டியா? ஞானவள்ளி ஞான வண்டியா? எங்க ஆம்பளை பேர் வாக்கு. அவங்க அம்மா பேரு அசாதியா? நம்ம குடும்பமே ஆ. நாடக நடிகர் குடும்பம் ஆஹா, நாடக நடிகர். நாடகார குடும்பம் ஆமா. இப்ப உள்ளவங்களுக்கு எல்லாம் பாட்ட கதையும் தெரியும் ஆமா. இந்த மேல வேஷம் ஆ. அந்த மாதிரி ஆட தெரியும் ஆமா. சாமி எங்க வீட்டுக்கார பேர் வாக்கு அழகேசன். அழகேசன் அழகேசன். ஆ. உன் பேரு சுப்பா? குப்பாங்க குப்பு. உங்க பேர் வாக்குக்காரி நானு. ஆ, நல்ல நேரத்திலே ஆ. அவருக்கு கணவராக சொல்லக்கூடிய ஆ. ஐயா பேர் என்ன பெருமா அழகேசன். அழகேசன். அழகேசன் ஐயா அவர்கள் ஆமா. அவரும் நாடக நடிகர் ஆ. 6 சாஸ்திரம் 64 கலைகளை கட்டுணர்ந்த ஆ. நாடக மேதை ஆமா சரியா ஆ. இங்க நிறைய பேர் நாடகாரு கண்டிப்பா. அனைத்தும் கலைகளை கட்டுணர்ந்த ஆ. நாடக ஆசிரியர் அமர்ந்திருக்காங்க ஆமா. சரியா ஆ. குரு பெரியவர்கள் எல்லாம் ஆமா அவர் முன்னிலையில ஆ, அம்மா விளங்கம் ஆ. ஞானவள்ளி அம்மா கொடுத்திருக்காங்க ஆ. அந்த அம்மன் கொடுத்த காஞ்சான குருவலா படைக்கு ஆ. பொன்னாட்டத்துல பொன்னகலந்து ஆ. அவர் கணவராக விளங்கக்கூடிய ஆ. செத்த சோழகம் ஆண்டு வைகுந்த புறமணியால் ஆ. நல்ல நேரத்திலே ஆ. வாழ்க வாழ்க என்று ஆ. ஆண்டவரை பிரார்த்தனை செய்கிறோம் சிவோஜியம். ஆ. ஆ, ஐயா அவர்கள் கடமாங்குளத்தை சேர்ந்த ஆ. பாய் ஆ. எங்க போனாலும் ஆ. நாடகம் என்று தெரிந்தால் கரெக்டா எங்க கோத்துக்கிறார் பாத்தியா இல்லையா? ஏ. ராஜா இந்த ஓ எதனால வராது பாய் ஏடா? எதனால வராது
இருக்காரு இந்த பாகத்துக்கு தான். என்னடா நம்ம போகும் இடமெல்லாம் ஆமா பின் தொடர்ந்து கொண்டே வருகிறார். கண்டிப்பா எங்க போனாலும் சரி. ஏன் ஆ, எதற்காக? ரசிக்கிறதுக்கு அதுக்குதான் அன்பு. அன்புதான். சரியா? ஆ, இந்த நாடகக்கலையில ஆமா. அவருக்கு அன்பா பிடிச்சிருக்குது. ஆமா. எங்க எவ்வளவு தூரம் போனாலும் ஆ, திருவண்ணாமலை தாண்டி போனாலும் ஆமா. ஏய், தொடர்ந்து வருகிறார். அதோ ஒரு பாய் தொடர்ந்து வருவாரு ஆ, அதோ ஒரு பாய் இருப்பாரு அவரு தொடர்ந்து வருவாரு இந்த நுழைஞ்ச பையன். ஏய், கையில நுழைஞ்ச பையன். அப்படி சொல்லக்கூடிய ஆமா, என்னைய பாக்குறவங்க. கர்நாடகம் சேர்ந்த ஐயர் பாய் அவர்களுக்கு ஆ. அல்லாஹ் அவருடைய பங்கிலிருந்து ஆ. எல்லா உள்ள இருவராக விளங்கும் ஆ. அல்லாஹ் வாழ்க வாழ்க என்று ஆ. ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். சிரோஜம். சாமி, ஆ, சரிம்மா. நான் இந்த நேரத்திலே ஆ. நான் வந்திருக்கிற போது ஆமா. நான் யாரும் எனக்கு தெரியுமா? ஏம்மா சொன்னதா காட்டியம்மா. பன்னெண்டு மணியா ஒரு மணியா சரணன் தேராஜன் பெற்ற சொல்லியம்மா. நான் யாருன்னு தெரியுதா? எப்படியம்மா? நான் சர்வந்த மகனுக்கு ஏய், மகளாக விளங்கக்கூடிய ஆ. என் பெயர் ஆ, யாரக்கண்ணு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கிறேன் அம்மா, ஏலக்கல்லு. ஆமா, இப்ப எதுவுமே சமயத்தில் வந்துக்கிறேன். என்ன சமாசாரம்? ஆ, இருக்கும் ஆ, கல்யாணம் ஆகவில்லை. உனக்கு? ஆமா. ஏன் நாங்கிறவா? இருக்கலாம். எனக்கு இப்ப எதை போல ஆடவர் வேண்டும்? எப்படியா வந்து ஆடுது? கண்ணுக்கேற்ற கணவர் வேண்டும். ஓஹோ. தோளுக்கேற்ற துணைவாளர் வர வேண்டும். ஆ. மார்புக்கேற்ற மனைவாளர் வர வேண்டும் ஆ, அப்படின்னு சொல்லி ஆ. நான் சுவரை நோக்கி ஏம்மா போறீங்க? ஏம்மா பாய் சுத்துறவங்களா? எங்க போறீங்க அவ்வளவு பிகுவா? ஆ, அழகே, ஓ, நான் கைலாய சென்று ஆ. சுவரை கோரி ஆ. சுவரத்துல ஆ. நிறுத்ததோடு வருத்தம் வாங்கியிருக்கேன். ஆஹா. கண்ணுக்கேற்ற கணவர் வர வேண்டும். ஆமா. ஆ. வர வந்திருக்கிறேன். பார்க்கலாம். அதுதான். எப்படி தெரியுமா? ஒரு கண்ணுக்கேற்ற கணவர் வருவார் என்றால் ஆ, இந்த பட்ட முறைமெல்லாம் பார்வடிமா. ஆஹா. ஆ, ஆமா. ஆ, பட்ட மரமெல்லாம் ஆ. காய்ந்து போன மரம்லாம் ஆ. துளிர் விட்டு இருக்குமா. ஆஹா. எப்படி சொல்லக்கூடிய ஆ, 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 இந்த பட்ட மகளாக ஆ. வெளிச்சமாக தோன்றுது. ஆஹா. அப்போ உங்க கண்ணுக்கு ஏத்த கணவர் வரா. வரா. ஆ, அழகே, ஆ, அந்த நாளிலே ஆ. விவசாயப்படுத்த வருமானது ஆ. என்று கண்ணுக்கு ஆ, பருவது போல் இருக்கிறது. ஆஹா. அதனால் ஆ. பட்டமரம் பால்வடியும் ஆ. அவர் வந்து காலம் வைத்தால் ஆ. வெளிச்சமாக வெட்ட வழியாகும். ஓஹோ. இந்த நேரத்திலே ஆ. விவசாயம் கொடுத்த வருமானது ஆ. இன்று பலிக்கிறது போல் இருக்கிறது. ஆஹா. பார்க்கலாம்.
எத்தனையோ பெண்கள் வந்தார்கள், எத்தனையோ ஆட்சியர்கள் வந்தார்கள். அந்த உடனே நம்ம துன்புறுத்தினால தவிர யாரும் நம்முடைய பாதத்தை பணியவில்லை. இந்த பெண்ணானவள் வந்தவுடனே என் பாதத்தை தொட்டு சிறந்தாழ்த்தி கரம் ஊப்பி பணிந்திருக்கிறார். எப்படி போட்டணும்? ஐயா வாழும் வாழும் பெண்ணு என்னை தொட்டு கரந்தாழ்த்தி சில கூப்பி பணிந்தால் நல்லா இருமா. கரந்தொட்டு சிறந்தாழ்த்தி அன்போடு பணிதனால் ஆங்கிலத்தோடு நன்றாயிருந்தேன். ஆங்கிலத்தோட வாழே அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வச்சிருக்காங்க. அதனால் கல்யாணம் ஆகவில்லை, எனக்கு திருமணம் ஆகவில்லை. அதனால் இது மேல்தான் ட்ரை பண்றேன். சாமி அழகா இருப்பீங்க. எவ்வளவு நாள் ஆகுது தெரியவில்லை. பார்த்தா அழகா இருக்காரு. அரண்மனைக்கு கொண்டு சென்று பாசத்துடன் வேண்டிய சமாசாரம் சொல்றேன். அடிவாரும் மழையா தவமாமோனியா அந்த ஈசனை கோடி பாசுவராஸ்திரமும் சிகமும் மாலையை கொண்டு வர வேண்டும் என்று அந்த ஈசனை நோக்கி தவத்திற்கு போய் கொண்டிருக்கிறேன். ஈசனை கிடத்தில் சென்று விட்டு வரணுமா? வரத்தை வாங்கிவிட்டு வரணும். எங்க வீட்டுல அவருக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. வாங்க அரண்மனைக்கு போலாம் என்றால் நான் கைலாயம் செய்கிறேன், கோரி தவத்திற்கு போகிறேன் அப்படி சொல்றாங்க. சாமி எங்க வீட்டுல என்ன நடக்குது தெரியுமா? கட்டில் ஒன்று மெத்தை ஒன்று
இருக்குது, கட்டில் இருக்கு, மெத்த இருக்குது, மெத்தை இருக்கு. அழகா அரண்மனை இருந்து சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் போங்களே. அரகர மகா ஏண்டா ஏன் இப்படி சொல்லி வர மாட்டாரு? அதான் நான் கிளம்புனேன் தானே. போமா போலாம். ஏய், சரி இவருக்கு இன்னும் நிறைய சொல்லிக் கொண்டே இருக்கணும். சாமி அடி அடிக்கு பண்ணி மாத்தா கட்டில் உண்டு, மெத்தை உண்டு, ஐந்தடுக்கு பச்சை மெத்தை, அவருக்கு மல்லிகைப்பூ. ஈசனை நோக்கி தவத்திற்கு செல்கிறேன். மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை என்று 5 புலங்களை விட்டு விட்டு அந்த ஈசனை நோக்கி ஒரே மனதாக போய் கொண்டிருக்கிறேன். அதனால ஏதோ வேணாமா? நானும் மட்டும் கிடையாது. சரி இருக்கு, எடுத்து ஓட்ட சவுக்கு இருக்குது. என்னென்ன ஆயாசங்கள் வேணுமோ எத்தனை இருந்தாலும் அந்த பரமனை நோக்கி சென்று விட்டுதான் யார இருந்தாலும் பார்ப்போம், எங்க இருந்தாலும் வருவோம். எத்தனை சொன்னாலும் பார்ப்பதற்கு அழகாக உள்ளீர்கள், 32 அழகும் பொருத்தமாக உள்ளது. ஆனா அப்படி இருந்தாலும் ஆனா நான் இன்று போவது எதற்காக? பங்காளியை வெல்ல வேண்டும். அதற்காக பாசுபனை வாங்கிக்கல ஈசனிடத்தில் செல்றேன். ஒரே மனதான் போறேன். அதுல பதங்கம் ஏற்பட்டு விடாது. அதனாலதான் போயிட்டு வரேன் அம்மா. எத்தனை எடுத்து சொன்ன போதிலும் சித்தத்திலே ஏற்கவில்லை. என்ன செய்ய போறேன்? நான் பார்த்தா அசுத்தமா நான் அழகு இல்லாம குளிக்காம இப்படி வந்திருக்கும் போல தெரிஞ்ச தோணுது. அவர் என்ன பண்ண போறேன்? அவர் 7 கோடாக பிரித்து 7 கோடி அரண்மனைக்கு சென்று குளித்து சப்பாத்தி
இப்படி போன்ற திரவியங்களை போட்டு அவர்களுக்கு அழகாக கட்டுடுத்தி ஆடம்பரமா வந்தால் பூரா வாஜினே இருக்கப்போ அப்படி அப்படி வந்தால் அவரை அந்த நேரத்திலாவது நம்மள திரும்பி பார்ப்பாரா அப்படின்னு எண்ணங்கள். என்னை ஏறெடுத்து பார்க்கவில்லை. அதனால் 7 கோட்டை கிடைத்து யார் தெரியுமா? சக்தி என்றவராக சந்திரபுரத்தை சேர்ந்தவர், கோடு தாண்டாத குருபுரத்தை சேர்ந்தவர். இப்ப எப்படி இந்த கோட்டை போக மாட்டார். ஏன்னா நான் ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணி அன்புடன் வரேன். அதனால் 7 கோடை கிடைக்கிறேன். 7 கோடை யார் தெரியுமா? முதல் கோடாக வழங்கக்கூடிய யார் தெரியுமா? எங்க அத்தனை சொல்லக்கூடிய சுத்தமா இருக்காங்க இல்லையா? அவங்க ஐவராஜாக்களை பெற்றெடுத்த தாயாராக விளங்கும். ஆமா எடுத்துக்கூட பாக்கலாம். ஆமா நான் விடுவேனா? விட மாட்டேன். இந்த ஒரு கோடை நான் 1 கோடை கிழித்தார். ஏன்னா சத்தியம் தவறாத சந்திரபுரத்தை சேர்ந்தவர்கள் யாரு? கோடி தாண்டாத குருகுலத்தை சேர்ந்தவர்கள். ஆமா, இந்த கோடை தாண்டி அப்புறம் போனால் முதல் கோடி யார் தெரியுமா? முதல் கோடை தாண்டி போனால் என அத்தனை சொல்லக்கூடிய அவங்களை பெற்றிருக்காங்களே குந்தாமாதேவி, அவங்க சாப்பிட்ட மாதிரி. ஆமா, முதல் கோடை. இரண்டாவது கோடை யாருக்கு? அவர் அண்ணாவராக விளங்கும் தர்மராஜா இருக்கா பாத்தியா? இரண்டாவது கோடை தாண்டி போனால் அவங்க அண்ணாவாக விளங்கக்கூடிய தர்மராஜாவை சாப்பிட்ட மாதிரி. மூன்றாவது கோடு யாருக்கு? இவன் தாண்டி போனால் அவங்க அண்ணன் தம்பி இருக்காங்க பாத்தியா? அவங்க அண்ணன் தம்பி அனைத்து பேர்களும் 6 கூட சாப்பிட்ட மாதிரி. 7வது கூட யார் தெரியுமா? எல்ல போர் என்ற மாதிரி இருக்கக்கூடிய ராஜாவி என்ற மாதிரி ஆண்டார்.
எப்போதும் நாராயணமூர்த்தி அவரை புண்ணியா இருக்காங்க இல்லையா, அவரை அந்த 7 கோடி தாண்டி போனா அவங்க மாமாவை சாப்பிட்ட மாதிரி. அதனால நீ 7 கோடி போட்டீங்க. வச்சிருக்கேன். ஏய் கன்னிமார்களா, எங்க போறீங்க? நான் அரண்மனைக்குள்ள சென்று நான் குளித்து குடுத்து ஜம்மாதி இப்படி எல்லாம் திருவிழா போட்டுக்கொண்டு பட்டாடை உடுத்து. சரி, முன்ன மட்டும் பூஜா பின்னாடி கூட பூஜா இது வந்து இந்த ஹெல்த் பவர் எல்லாம் எடுக்கல. ஆமா சரிம்மா. ஏன்னா அது முன்னாடி துணி மாத்தி வரதுக்குள்ள அவர் போயிட்டு வரல. செத்து போடு. அதனால போட குடிச்சிருக்க உசாரா கன்னிமார்களா கண்டிப்பா காவிக்கிறோம். ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. சம்போலிங்கா. கேளுங்கள் கேளுங்கள் சபையோர்களே, அந்த 7வது வனம் ஏலக்கண்ணி வனத்தில் வரும்பொழுது அவர் அன்போடு பாதத்தோடு என் பாதத்தை வணிந்தார். அப்போ அன்போடு பண்போடு என் பாதத்தை வணியும் பொழுது நான் அவருக்கு வாக்கு கொடுத்தேன். வாக்கு கொடுத்தேன், மாங்கல்யத்தோடு வாழ்க அப்படி என்று நான் வாக்கு கொடுத்ததை வைத்து மாங்கல்யம் என்று என்னை கொண்டு நடக்கவில்லை. ஆனா அந்த மாங்கல்யம் எனக்கு திருமணம் ஆக வேண்டுமானால் முன்கரத்தால் தான் ஆக வேண்டும் என்று என்னை வழிமறித்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது பார்த்தால் என்னுடைய அழகானது குறைவாக இருக்கும் என்று அவள் எனக்கு 7 கோடை போட்டுவிட்டு அந்த 7 கோடை தாண்டி போனால் உங்கள் அண்ணன் தம்பி ஐவர்களை தாண்டியது போலவும் உன் தாயாக இருக்கக்கூடிய குந்தம்மா தேவியை தாண்டியது போலவும் அந்த கடைசியாக இருக்கும் 7வது கோடை என்னை எல்லுக்குள் என்னையாடி இருந்து காத்திருக்கக்கூடிய அந்த மாலாகிய கண்ணனை தாண்டியது போலவும் ஒரு சுத்து வட்டமாக போட்டு வந்தாரோ. தாயே வெல்ல அந்த வனத்தில் இருக்கக்கூடிய அந்த வனபத்திரகாரியாரும் வந்து அந்த எம்பெருமானை வேண்ட 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 அந்த நாராயணன் என்ன சொன்னார், போகும் இடமெல்லாம் உன்னை எப்பொழுதும் வந்து காத்து அப்படி என்று அவர் தனியாக இருக்கக்கூடிய வனபத்திரகாரியிடத்தில் சொல்ல வனபத்திரகாரியானவர் வந்து என்ன திரும்ப சொன்னாரா, ஓம் ஹரஹர மகாதேவா. அந்த வனபத்திரகாரியானவர் வந்து இப்போ இந்த 7 கோட்டை தாண்டினால் அண்ணன் தம்பி ஐவர்களை தாண்டியது போலவும் அந்த 6வது கோட்டை தாண்டினால் தாயாக இருக்கக்கூடிய குந்தம்மா தேவியை தாண்டியது போலவும் அந்த 7வது கோட்டை தாண்டினால் அந்த எம்பெருமான் கோட்டை தாண்டியது போலவும் சொல்ல இருவரும் உருவத்தை மாற்றி எப்படி வனபத்திரகாரியோ அந்த அர்ஜுனனும் உருவத்தை மாற்றி அந்த 7 கோட்டை தாண்டுவது இடத்தை காங்க.
அரத்தி பூசிக்கொண்டு அப்புறம் அழகா கொண்டு போயிட்டு அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காந்து போங்க. ஆமா எங்க போறாரோ தெரியவில்லையே. அப்படின்னா 7வது மாடி மேல 7 மாடி இருக்கு. 7வது மாடி மேல போய் பார்த்தா எங்க போறாரோ தெரிஞ்சுடும். அது வந்து பின்னாடி அட வெறிந்தே இல்லையா அப்படி போலிச்சாங்க. எப்படி போறாரு இவரு? எப்படி நீங்க கோட தாண்டி போகலாமா? எங்க நான்
சக்தி கோடு போட்டு சரி கோட்டுக்குள்ள உள்ள நச்சு விட்டுருவேன். நீங்க எங்க பாருங்களா அப்படியே இருங்கம்மா புறம் ஒஞ்சுக்கும்